everyone. 11th standard, Unit 2, Chapter 4, Biozoology. Topic, Organ and Organ System in Animals. In this class, we are going to see about organ and organ system in animals. From microbes to blue whale. ஒரு சின்ன நுண்ணுயிரியில் ஆரம்பித்து பெரிய நீலத்திமிங்கிலம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஆர்கன்ஸ் இருக்கும். இந்த ஆர்கன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப், அவங்களோட அளவு வடிவம் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும் இல்லையா. ஒரு அனிமல் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும், வந்து ப்ளூ வேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும், பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் அண்ட் ஷேப்பில் அளவு மற்றும் வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் வந்து வெல் டெவலப்டு ஆர்கனைஸ்டு ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஷ்யூஸ்னால் என்ன, அதுக்கு பிஃபோராக வந்து செல்ஸ்னால் என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல் அப்படின்னு சொன்னோம். நிறைய செல்ஸ் ஒன்று சேர்ந்து தான் மோர் செல்ஸ் யூனிட் ஃபார்ம் டிஷ்யூ. ஒவ்வொரு டிஷ்யூ அண்ட் டிஷ்யூவோட டைப்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஓகே டீச்சர், இந்த டிஷ்யூஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஆர்கன்ஸை உருவாக்குது இல்லையா. இந்த ஆர்கன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ஆர்கன் ஒன்று சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் லைக் நர்வஸ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுச்சு. எல்லா ஆர்கன் சிஸ்டமும் ஒன்று சேர்ந்து ஒரு என்டையர் ஆர்கானிசத்தை உருவாக்குச்சு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும், லோயர் கிளாஸில் படித்தது. சரிங்களா. ஸோ எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் அந்த ஆர்கானிசத்தில் உள்ள ஒர்க்லாம் பார்க்கணும். இல்லை இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற போது செல்ஸ் இருக்கணும். செல்ஸ் வந்து டிஷ்யூவாக மாறணும், டிஷ்யூ பிகம் ஆர்கன், ஆர்கன் பிகம் ஆர்கன் சிஸ்டம். ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் தன்னோட ஒர்க்கை பண்ணணும். அப்போ தான் ஒரு என்டையர் ஆர்கானிசத்தில் உள்ள ஃபிசியாலஜிக்கல் ரோல் எல்லாமே அதால் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இன் காக்ரோச், எர்த்வார்ம், ஃப்ராக் அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. மார்ஃபாலஜி ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் வயபிள் ஃபியூச்சர்ஸ். உங்களுக்கு தெரியும் வாட் யூ மீன் பை மார்ஃபாலஜி? ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை பற்றி படிக்கக்கூடியதான் மார்ஃபாலஜி. புறத்தோற்றத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் மார்ஃபாலஜி. வேறஸ் வாட் யூ மீன் பை அனாட்டமி? இன்னர் அனாட்டமி அப்படின்னா ஒரு டிசெக்ஷன் மூலமாக இன்டர்னல் ஆர்கன்ஸை பற்றி படிக்கக்கூடியது. இது பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ், பிளான்ட்டாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும், அதில் உடலில் உள்ள உள்ளுக்குள்ள உள்ள உள் உறுப்புகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவை தான் நம்ம அனாட்டமி அப்படின்னு சொல்கிறோம். The word anatomy is used to study the internal organs in the animals. இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம், சாப்டர் 4ல் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் vertebrate represented by the earthworm, cockroach. அடுத்து வந்து வெர்டபிரேட்டில் ஃப்ராக். இன்வெர்டபிரேட்டில் எதாவது பார்க்க போகிறோம், எர்த்வார்ம், காக்ரோச் பார்க்க போகிறோம். அண்ட் வெர்டபிரேட்டில் ஃப்ராக். இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி பற்றி இந்த 4th சாப்டரில் நம்ம பார்க்கலாம். First we are going to discuss about earthworm. Earthworm, you know very well about that. Earthworm அப்படின்றது farmer's friend அப்படின்னு சொல்லுவீங்க, எல்லாருமே பார்த்த ஒன்று தான் இல்லையா. மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு புழுவை தான் வந்து earthworm அப்படின்னு சொல்லுவீங்க, மண் புழு. வாட் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் earthworm அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்பிட்டோ மாருத்தி. இந்த லாம்பிட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேம், மாருட்டி அப்படின்றது வந்து ஸ்பீசிஸ் எபித்தல். ஜீனஸ் நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி a capital letter. எல் வந்து கேபிட்டல் இருக்கு இல்லையா, அப்பர் கேஸ் அப்படின்னு. வேற ஸ்பீசிஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி a ஸ்மால் லெட்டர் ஆர் லோயர் கேஸ். லோயர் கேஸ் அப்படிங்கிறது ஸ்மால் எம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாம்பிட்டோ மாருத்தி அப்படின்றது என்ன அப்படின்னா எர்த்வார்மோட சயின்டிஃபிக் நேம். கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது இட்ஸ் கம் அண்டர் த ஃபைலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனலிடா. Why it is called annelida? Annulus, ring-like segment. பாடி ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, ரிங்காக இருக்குது இல்லையா, வளையமாக இருக்கிறதுனால அதை அனலிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கிளாஸ் ஆலிகோகீட்டா. இட்ஸ் பிலாங்ஸ் டு த கிளாஸ் ஆலிகோகீட்டா. ஏ சைலண்ட்மா ஆலிகோகீட்டான்னு சொல்லுவாங்க. ஆலிகோ மீன்ஸ் ஃபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்டா அப்படின்னா the சீட்டே, இட் இஸ் ஆர்கன். கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூ சீட்டா ஆர் ப்ரெசென்ட். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆலிகோகீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க.
comes under the order Haplotaxida. என்ன ஆர்டர் கொடுத்திருக்காங்க? Haplotaxida. Genus Lambito, species Maruti. It's a name. What are all the characteristic features of earthworm? Earthworm அப்படின்னு பார்க்கும்போது terrestrial invertebrate. Invertebrate அப்படின்னா there is no backbone. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். Terrestrial அப்படிங்கும்போது land animal. லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்டபிரேட் தான் நம்ம என்ன சொல்றோம்? எர்த்வொர்ம் அப்படின்னு சொல்றோம். இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லேயர் ஆஃப் மாய்ஸ்ட் சாயில், ஈரப்பதமான மண்ணில் தான் வந்து இந்த எர்த்வொர்ம் வந்து இருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எங்கே இருப்பாங்க அப்படின்னா they are rich in decaying organic matter. அழுகி போன கரிம பொருட்கள்ல ஆர்கானிக் மேட்டர்ல அந்த ஈரப்பதமான சாயில்ல தான் எர்த்வொர்ம் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. இட் இஸ் நாக்டர்னல் and during daytime it lives in burrows made a burrowing and swallowing the soil. Nocturnal நைட் டயத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. இரவு நேர உண்ணி நைட் டயத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. டயானல் அப்படின்னா பகல் நேர விலங்குகள், நாக்டர்னல் அப்படின்னா இரவு நேர விலங்குகள். இப்போ கிரிப்பஸ்குலாஸ் அப்படின்னா மாலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாக்டர்னல் அப்படிங்கும்போது எர்த்வொர்ம் எந்த டயத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, வெளியில் வந்து எப்போ வந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நாக்டர்னல் இரவு நேரத்தில் எர்த்வொர்ம் வந்து வெரி ஆக்டிவாக இருக்கும். வெளியில் வந்து அந்த அப்பர் லேயர் ஆஃப் சாயில் வெளியில் வந்து அழகாக தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. வேற டே டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பரோஸ்குள்ளே தான் இருப்பாங்க. அடுத்து வலையை நோண்டிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாயில வந்து விளங்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாயில் எல்லாத்தையுமே விழுங்கிட்டு அதை வந்து அதோட வேஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஃபீக்கல் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேஸ்ட்டை தான் ஃபீக்கல் டெபாசிட்மா. அந்த ஃபீக்கல் டெபாசிட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்ம் காஸ்ட்டை வந்து நிறைய ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த சாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பொழப்பொழப்பாக நல்லா ஏர் கண்டென்ட் உள்ள மாதிரி நல்லா அழகாக பொழப்பொழன்னு இருக்கும். அதனால தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எர்த்வொர்மை ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காமன் இண்டியன் எர்த்வொர்ம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாம்பிட்டோ மாருட்டி, மெகாஸ்கோலக்ஸ் மாருட்டி, அதே மாதிரி பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டர் அண்ட் மெட்டாபயர் போஸ்துமா, பெரித்திமா போஸ்துமா இது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எர்த்வொர்ம்ஸ். எர்த்வொர்ம் ஆர் ஆல்சோ கன்வீனியன்ட்லி கிளாசிஃபைட் ஆன் த பேஸ்ட் ஆஃப் இக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ். அது எந்த இடத்துல வாழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எர்த்வொர்மை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. எபிஜிஇக்ஸ், அனிஜிஇக்ஸ், எண்டோஜிஇக்ஸ். அதாவது வந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் அப்பரில் இருக்கா, மிடில் இருக்கா அண்ட் அடிப்பகுதியில் இருக்கா அப்படின்றத பேஸாக வச்சுட்டு ஈகாலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எந்த இடத்துல இருக்குன்றத பேஸாக வச்சுட்டு எர்த்வொர்மை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. எபிஜிஇக்ஸ், அனிஜிஇக்ஸ் அண்ட் எண்டோஜிஇக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. See the diagram. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிட்டர் அப்படின்றது என்னன்னா குப்பை, நம்ம சாயிலில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை தான் லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எபிஜிஇக்ஸ் கொடுத்துருக்காங்க. எபிஜிஇக்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் வாழக்கூடிய தரையோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மண்புழுக்களை தான் நம்ம வந்து எபிஜிஇக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எபிஜிஇக்ஸ் எபி அப்படின்னா கிரீக்கில் என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் அப்பர், மேல் அடுக்கு, பூமியோட மேல் அடுக்கு தான் எபிஜிஇக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிஜிஇக்ஸ் அப்படிங்கும்போது அந்த எர்த்வொர்ம் எங்கே இருக்கும்? சாயிலோட அப்பர் லேயர்ல மேலே வாழக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எபிஜிஇக்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டர்ஸும் யூட்ரிக்லேஸ் யுஜேனியமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எபிஜிஇக்ஸ் எக்ஸாம்பிள். இது எதமே சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபேகஸ். ஃபைட்டோ அப்படின்னால என்ன அப்படின்னா கிரீக் பிளான்ஸ்லாம் வந்து நம்ம ஃபைட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபேகஸ் அப்படின்னா டு ஸ்வாலோ, உணவாக எடுத்துக்கொள்ளுது. இப்போ ஃபைட்டோபேகஸ்னா இந்த எபிஜிஇக்ஸ் எர்த்வொர்ம் யார் யார்? பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டர்ஸ், யூட்ரிக்லேஸ் யுஜேனியா, இட்ஸ் டைப் ஆஃப் எர்த்வொர்ம், நேம் ஆஃப் த எர்த்வொர்ம். இவங்க எதை சாப்பிடுவாங்க? பிளான்ஸை வந்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தது அனிஜிஇக்ஸ், அதாவது சாயில்லையே ஓரளவுக்கு அப்பர் லேயர் ஆனால் கொஞ்சம் அடியில் இருக்கக்கூடியவங்க தான் அனிஜிஇக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிஜிஇக்ஸ் எதை இடைமட்டம், அப்பர் லேயர் தான், பட் வந்து எப்படி சொல்லலாம், டாப் மோஸ்ட்ல இல்லாமல் கொஞ்சம் பக்கத்திலேயே கொஞ்சம் மண்ணை நோண்டினதுக்கு அப்புறமே இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனிஜிஇக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை சாப்பிடும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா, மண் இருக்கு இல்லையா, மண்ணை சாப்பிடக்கூடியது தான் இந்த அனிஜிஇக்ஸ் எர்த்வொர்ம்ஸ். அனிஜிஇக்ஸ் அப்படின்னாலே வந்து கிரீக்கில் என்ன மீனிங் அப்படின்னா பூமியிலிருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த
இடைமட்ட வாழ்வுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த மண்ணு வந்து சாப்பிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம லாம்பிட்டோமாரிட்டி காமனா நம்ம பார்த்துட்டு போலயே இருக்கும். லாம்பிட்டோமாரிட்டி அண்ட் லும்பிரிகஸ் டெரஸ்ட்ரிஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனிசீக் அப்படின்றாங்க. அடுத்து எண்டோசீக். எண்டோ அப்படின்னாலே என்னது இன்னர், நம்ம பூமிக்குள்ள வித்தின் த எர்த் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பூமிக்குள்ள இருக்கக்கூடியது ஓரளவுக்கு ஆழத்துல இருக்கக்கூடியது வந்து எண்டோஜியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோ அப்படின்றதுனாலே பூமி உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்டோ கீட்டோனா தஸ்டோனி. ஆக்டோ கீட்டோனா தஸ்டோனி அதுதான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. எபிஜிஎக்ஸ், அனிஜிஎக்ஸ், எண்டோஜிஎக்ஸ். பெரியோனிக் செக்ஸைட்டஸ், சிட்ரிக்லஸ் யூஜீனியா இது ரெண்டும் என்னது சர்ஃபேஸ் டுவெல்லர்ஸ் எபிஜிஎக்ஸ்னு சொல்றாங்க. அனிசிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து லாம்பிட்டோமாரிட்டி, லும்பிரியஸ் டெரஸ்ட்ரிஸ் ஓரளவுக்கு அப்பர் லேயர்ல இருப்பாங்க, அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த் இந்த இடத்துல. சரிங்களா. எண்டோஜிஎக்ஸ் அப்படிங்கும்போது டீப்பர் லேயர்ல இருப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்டோகீட்டோனா தர்ஸ்டோனி வித்தின் த எர்த். நெக்ஸ்ட் மார்ஃபாலஜி ஆஃப் எர்த்வொர்ம். எர்த்வொர்மோட மார்ஃபாலஜி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். லாம்பிட்டோமாரிட்டி அப்படின்ற போது காமனா வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எர்த்வொர்ம் அப்படிங்கும்போது நார்மலா என்ன ஷேப்ல இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். எர்த்வொர்ம் என்ன ஷேப்ல இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் இன் பாடி அண்ட் நேரோ, உருளையா இருக்கும், நல்லா ஊசியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. bilaterally symmetrical. Bilaterally symmetrical mean what? We can cut into two equal halves. ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா கிடைச்சிது, சமச்சீர்மை கிடைச்சிது, சிமெட்ரி கிடைச்சிது அப்படின்னா அது வந்து bilaterally symmetrical. லாம்பிட்டோமாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ எம்எம் லென்த் இருக்கும் பார்த்தீங்கன்னா 80 to 210 mm வந்து லென்த் இருக்கும். டயாமீட்டர்னு பார்க்கும்போது 3.5 5 mm டயாமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கலர் அப்படிங்கும்போது லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கும் அண்ட் பர்பிள் டிஞ்ச் வந்து ஆன்டீரியர் எண்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பர்பிள் டிஞ்ச் ஏன் இருக்கு அப்படின்னா முக்கியமான 1 மார்க் மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரசன்ஸ் ஆஃப் 4 பிக்மெண்ட். அந்த 4 பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் அந்த பர்பிளிஷ் கலர் வந்து நமக்கு தெரியுது. ப்ரௌன் கலரா இருந்தாலுமே லைட்டா மேலால அந்த டார்சல் ஆன்டீரியர் எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பர்பிளிஷ் டிஞ்ச் தெரியும், கலர் தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பிக்மெண்ட், அந்த பிக்மெண்டோட நேம் வந்து 4-பைரின் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்வொர்மோட பாடி இஸ் என்சர்க்கிள்ட் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் க்ரூவ்ஸ். நிறைய பள்ளங்களால் ஆக்கப்பட்டது அண்ட் டிவைட்ஸ் இன்டு எ நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ். கம்பார்ட்மெண்ட் ஆர் ரிங்கா ஆங்குலஸா இருக்குல்லே, தட் இஸ் கால்ட் செக்மெண்ட் ஆர் மெட்டாமர். மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் அனிமலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எர்த்வொர்ம் தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரே மாதிரியான செக்மெண்டான அமைப்புகள் அதோட உடம்புல இருக்கும். அதனால தான் வந்து அது வந்து மெட்டாமர் அப்படின்றோம். லாம்பிட்டோமாரிட்டியில எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 190 செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எர்த்வொர்மோட டைப்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த செக்மெண்ட்ஸோட ரேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கூடும் குறையும். சரிங்களா. டார்சல் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்க்டு பை டார்சல் லைன். அந்த அதாவது முதுகுப்புற பகுதியில லைட்டா ஒரு கோடு மாதிரி ஒன்று இருக்கும். தட் இஸ் கால்டு டார்சல் பிளட் வெசல்ஸ். லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ்ல ஃபுல்லா நீள்வாக்குல ஒரு கோடு இருக்கும். அதுக்கு பேரு டார்சல் லைன். இட் இஸ் நத்திங் பட் டார்சல் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வென்ட்ரல் சைடுனா வயிற்று பகுதி, கீழே தரையில உடம்பு வச்சுக்கிட்டு அந்த பகுதி தான் வென்ட்ரல் சர்ஃபேஸ், மேல் பகுதி தான் டார்சல் சர்ஃபேஸ். நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்சல் அப்படின்னா பேக் சைடு, வென்ட்ரல் அப்படின்னா வயிற்றுப்புற பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வென்ட்ரல் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா distinguished by the presence of genital openings. இனப்பெருக்க துளைனால அது வந்து நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி காணப்பட்டது. அப்போ ஜெனிட்டல் ஓப்பனிங்கிறது எந்த ஏரியால இருக்கு, வென்ட்ரல் சர்ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மவுத் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பார்ட் தான் வந்து மவுத். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா பெரிஸ்டோமியம். மவுத் இஸ் ஃபவுண்ட் இன் தி சென்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செக்மெண்டோட மிடில் இருக்கக்கூடிய ஒரு ஹோலுக்கு பேர் தான் மவுத் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, பெரிஸ்டோமியம். அடுத்து ப்ரோஸ்டோமியம்னு ஒன்று இருக்கு. ஓவர் ஹேங்கிங் த மவுத் இஸ் a small flap on the upper lip. இந்த அப்பர் லிப்க்கு என்ன பேர் சொல்றாங்க, ப்ரோஸ்டோமியம். மவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஃபிளாப்க்கு என்ன பேர் சொல்றாங்க, அப்பர் லிப் ஆர் ப்ரோஸ்டோமியம். மவுத்துக்கு பேர் பெரிஸ்டோமியம், அந்த அப்பர் லிப்புக்கு பேர் என்னது, ப்ரோஸ்டோமியம். த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த எர்த்வொர்ம்க்கு என்ன பேர் அப்படின்னா, லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த எர்த்வொர்ம்க்கு என்ன பேர் அப்படின்னா 1 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க, பிஜிடியம். இப்போ நம்ம 3 ரீஜன்ஸ் பார்த்துருக்கோம், பெரிஸ்டோமியம், ப்ரோஸ்டோமியம், பிஜிடியம். பெரிஸ்டோமியம்ங்கிறது மவுத் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல மிடில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பரோ, ஒரு பள்ளம், ஒரு குழி கேவிட்டிக்கு பேரு பெரிஸ்டோமியம். அதுலயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஃபிளாப்க்கு பேரு ப்ரோஸ்டோமியம் ஆர் அப்பர் லிப்.
லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த எர்த்வொர்ம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ஆனஸ் லாஸ்ட் பார்ட். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிஜிடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெச்சூர் எர்த்வொர்ம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா 14லேருந்து 17th செக்மெண்ட் நல்லா உப்பிட்டு சோழனா இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைடெல்லம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ. வாட் யூ மீன் பை கிளைடெல்லம் அப்படின்னா மெச்சூர் எர்த்வொர்ம் செக்மெண்ட் 14 to 17 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சுவாலனா இருக்கும். ஒரு கிளாண்டுலார் திக்கனிங் ஆஃப் த ஸ்கின் கால்ட் கிளைடெல்லம். இது எதுக்கு யூஸ் ஆகுது இந்த கிளைடெல்லம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் த கக்கூனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த கிளைடெல்லம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ பாப்புலேஷன்ல எல்லாம் இன்வால்வ் ஆகும். அப்புறம் அந்த கக்கூனுக்குள்ள தான் வந்து முட்டையெல்லாம் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் அது கக்கூன் கலந்து விழுந்து அதுலேருந்து ஒரு புது குட்டீஸ் வந்து உருவாகும். அதெல்லாம் பத்தி அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கிளைடெல்லம்ங்கிற 2 மார்க் கேட்டாங்கன்னா மெச்சூர் எர்த்வொர்ம்ல செக்மெண்ட் 14 to 17 செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலன் ஆயிடும், நல்லா ஒப்பிட்டு இருக்கும். கிளாண்டுலார் திக்கனிங் ஆஃப் த ஸ்கின் தட் இஸ் கால்ட் கிளைடெல்லம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கக்கூன். ஓகேங்களா? Due to the presence of கிளைடெல்லம், the earthworm is divided into 3 parts. எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ப்ரீ கிளைடெல்லார் ரீஜன், கிளைடெல்லார் ரீஜன், போஸ்ட் கிளைடெல்லார் ரீஜன். அப்போ நான் சொல்லியிருந்தேன் 14 to 17 தான் கிளைடெல்லம் அப்படின்னு சொன்னோம். அப்போ 1 to 13 என்னவா இருக்கும்? ப்ரீ கிளைடெல்லார் ரீஜன்ஸ். 14 to 17 கிளைடெல்லார் ரீஜன். 17 to till ஏனஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது போஸ்ட் கிளைடெல்லார் ரீஜன்ஸ். அப்போ கிளைடெல்லத்தை பேசிஸாக வச்சுட்டு இந்த எர்த்வொர்ம் பாடி பார்ட்ஸை வந்து 3 கிளாஸிஃபை பண்றாங்க. In all the segments of the body except first and last and clidellum. First segment prostomium, last segment pygidium and 14 to 17 clidellum. இது எல்லாத்தையும் தவிர அதாவது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 14 to 17 இந்த கிளைடெல்லம் இந்த செக்மெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் ஒரு ஸ்பெஷல் கைட்டினஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கைட்டினஸ் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா setae. What is that? Setae. This body setae arises from setigerous sacs of the skin and it is curved. என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா S ஷேப்ல இருக்கும். setae அப்படின்றது என்ன அப்படின்னா protruder or retracted and their principal role in locomotion. எதுக்கு வந்து இந்த setae வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா aid in locomotion. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. setae செப்பரேட் 1 மார்க் அல்லது 2 மார்க்ல கேட்பாங்கம்மா. சீட்டை எங்கெங்கெல்லாம் இருக்காது? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருக்காது, லாஸ்ட் செக்மெண்ட்ல இருக்காது, அண்ட் கிளைடெல்லம் 14 to 17ல சீட்டை இருக்காது. பாக்கி எல்லா செக்மெண்ட்லையுமே ஒரு கைட்டினஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த கைட்டினஸ் ஸ்ட்ரக்சருக்கு பேர் சீட்டை. இந்த சீட்டை வந்து லோகோமோஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா கர்வ்டு, அதாவது எஸ் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர், என்னென்ன துளைகள்லாம் இந்த எர்த்வொர்ம்ல காணப்படுது அப்படின்ட்டு அடுத்ததை பார்க்க போறோம். எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர் மவுத், நமக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தெரியும். மவுத் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். அதே மாதிரி பிஜிடிஎம் லாஸ்ட் பார்ட்ல வந்து என்ன ஓப்பனிங் இருக்கும்? யானஸ் இருக்கும். அண்ட் தென் டார்சல் சைடில் டார்சல் போர்ஸ் இருக்கும். முதுகுப்புறத்தில் என்ன இருக்கும்? டார்சல் போர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங், மேல் ரீப்ரடக்டிவ் ஓப்பனிங், அதுதான் ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங். அண்ட் ஜெனிட்டல் ஓப்பனிங், இது வந்து ஹெர்மாப்ராடக்ட் இல்லையா? ஸோ எல்லா ஓப்பனிங்குமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங்கும் இருக்கும் அண்ட் ஜெனிட்டல் ஓப்பனிங், ரீப்ரடக்டிவ் பார்ட்ஸ் இல்லையா? ஜெனிட்டல் ஓப்பனிங் இருக்கும். அண்ட் நெஃப்ரிடியோ போர் இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்கிரீஷன். நெஃப்ரிடியானாலே எனக்கு எக்ஸ்கிரீஷன். ஸோ நெஃப்ரிடியோ ஸ்போர்ஸ். இது மாதிரி ஏகப்பட்ட துளைகள் எர்த்வொர்ம்ல காணப்படும். The tarsal pores are present in எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா from the 10th segment onwards. அந்த முதுகுப்புற துளைகள்னு சொல்லக்கூடிய டார்சல் போர் 10th செக்மெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு அதுல இருந்து காணப்படும். சீலோமிக் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய உடற்குழி திரவம், பாடி கேவிட்டியில் உள்ள ஃப்ளூயிட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இட் கம்யூனிகேட் டு த எக்ஸ்டீரியர் த்ரூ தி ஸ்போர்ஸ் அண்ட் கீப் த பாடி சர்ஃபேஸ் மாய்ஸ்ட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த டார்சல் போர் இருக்கு இல்லையா, அந்த டார்சல் போர் வழியா அந்த உள்ள உடம்புக்குள்ள உள்ள சீலோமிக் ஃப்ளூயிட்ஸ் வந்து கம்யூனிகேட் ஆகிட்டு அழகா வெளியில அந்த ஃப்ளூயிட் உடற்குழியில பாடி கேவிட்டியில் உள்ள திரவம் வந்து வெளியில வருது. டார்சல் போர் வழியா வெளியில வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த பாடியை மாய்ஸ்டா வச்சுக்குது. எதுக்காக நம்ம எர்த்வொர்ம் வந்து மாய்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒன் ஃபார் ப்ரொடெக்ஷனுக்காக, அதாவது ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக மெயினாக வந்து தன்னை சுற்றிலும் மாய்ஸ்ட் சப்ஸ்டன்சஸாக உருவாக்கிக்குது. அது எப்படி வந்தது?
உள்ளுக்குள்ள உள்ள பாடி கேவிட்டியில் உள்ள சீலோமிக் ஃப்ளூயிட் வந்து டார்சல் போர்ஸ் வழியா வெளியில வந்து தன்னோட பாடியை வந்து மாய்ஸ்டா வச்சுக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணுறது, அது ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து தன்னை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங், ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங்கிறது வந்து 3 பேர்ஸ் இருக்கு. ஆஃப் ஸ்மால் வென்ட்ரோலேட்ரல் அப்பர்ச்சர். வென்ட்ரோ அப்படின்னா வயிற்றுப்புறம், லேட்ரல் அப்படின்னா சைடு. அப்போ வயிற்றுல சைடு இருக்கக்கூடிய அப்பர்ச்சர் தான் ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங். எத்தனை பேர்ஸ் இருக்கு அப்படின்னா 3 பேர்ஸ், 3 × 6 இருக்கு மொத்தமா. இங்க காமிச்சிருப்பாங்க பாருங்க, ஒவ்வொன்றும் டயக்ராம்ல காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 7, 7 and 8, 8 and 9. அதாவது 6வது 7வது செக்மெண்ட்ஸ்க்கு இடையில, 7வது 8வது செக்மெண்ட்ஸ்க்கு இடையில, 8 9வது செக்மெண்ட்ஸ்க்கு இடையில. எப்படி 3 பேர்ஸ், இந்த சைடு 3 அந்த சைடு 3, மொத்தமாக வந்து 3 பேர்ஸ் 6 ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா வென்ட்ரோலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா a pair of female genital aperture. Female genital aperture எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ventral side in the 14th segment. 14th segmentோட வயிற்று பக்கத்துல அந்த மண்புழு கீழே இழைஞ்சு போகுது இல்லையா, அந்த சைடுல 14th segmentsல இருக்கிறது female genital aperture. அடுத்து வந்து pair of male genital aperture எங்க இருக்கு அப்படின்னா lateroventrally in the 18th segments. 18வது செக்மெண்ட்ஸ்ல lateroventrally சைடுல வயிற்று பக்கத்துல இருக்கக்கூடியது பேர், ஒரு பேர் மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபைனலா 5th ஒன் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்ரிடியோஸ்போர். கழிவு நீக்கத்துக்காக பயன்படக்கூடிய ஒரு துளை, எக்ஸ்பெடிஷன் யூஸ் ஆகக்கூடியது நெப்ரிடியோஸ்போர். இந்த நெப்ரிடியோஸ்போர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரஸ், நிறைய இருக்கு த்ரூ அவுட் த பாடி. எந்த இடத்துல மட்டும் இருக்காது அப்படின்னா ஆன்டீரியர் செக்மெண்ட்ஸ்ல இருக்காது, பாக்கி எல்லா இடத்துலையுமே நெப்ரிடியோஸ்போர்ஸ் வந்து த்ரூஅவுட் த பாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மெட்டபாலிக் வேஸ்ட் மெட்டீரியலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, லாபிட்டோ மேரிட்டியோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஐ டோல்ட் யூ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல உள்ள அந்த ஓப்பனிங்க்கு பேர் என்ன சொன்னால் மவுத் அல்லது ப்ரோஸ்டோமியம்னு சொன்னோம். அடுத்து பெரிஸ்டோமியம் நமக்கு காமிக்கல, ஒரு அப்பர் லிப் காமிக்கல. அண்ட் 14 to 17th செக்மெண்ட் ஸ்வோலன் பார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் உப்பிட்டு இருக்கும். அதுதான் வந்து கக்கூன் ஃபார்மேஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த 14 to 17th செக்மெண்ட்டுக்கு என்ன பேர், கிளைடெல்லாம். மெச்சூர் எர்த்வார்மில் நல்லா விசிபிளாக இருக்கும், நல்லா தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் தென் லாஸ்ட் பார்ட் பிஜிடிஎம் ஆனஸ் காமிச்சிருக்காங்க. பாடி சீட்டே, நம்மளோட இந்த பாடியோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டைட்டேனஸ் சீட்டே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது எஸ் ஷேப்பில், கர்வ்டு எஸ் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதான் அந்த பாடி சீட்டே. பாடி சீட்டோட என்லார்ஜ்டு ஸ்ட்ரக்சர் தான் காமிச்சிருக்காங்க, பெருசுபடுத்தி காமிச்சிருக்காங்க. இந்த பாடி சீட்டே எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லோகமோஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எர்த்வார்மோட டார்சல் அண்ட் வென்ட்ரல் வியூ கொடுத்துருக்காங்க. டார்சல் வியூவில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ப்ரோஸ்டோமியம், செகண்ட் கொடுத்துருக்கிறது பெரிஸ்டோமியம் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங், ஸ்பெர்மத்திக்கா காமிச்சிருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் 6 to 7, 7 to 8, 8 to 9 காமிச்சிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி டார்சல் போர், ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் டார்சல் போர் காமிச்சிருக்காங்க. சீட்டை எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கிளைடல்லத்தோட என்லார்ஜ்டு ஸ்ட்ரக்சர்லாம் காமிச்சிருக்காங்க. ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் காமிச்சிருக்காங்களே, ஃபீமேல் ஜெனிட்டல் போர், மேல் ஜெனிட்டல் போர். ஃபீமேல் ஜெனிட்டல் போர் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க, 14th செக்மெண்ட்ஸில் ஃபீமேல் ஜெனிட்டல் போர் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி 18th செக்மெண்ட்டில் மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் லாம்பிட்டோமாரிட்டி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வகுப்பில் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாம்பிட்டோமாரிட்டி எர்த்வார்ம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட அனாட்டமி, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.